ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வண்டி வந்து ஆடி Q3. இந்த வண்டியில் வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற புதிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆடி Q3வில் இது வந்து கோட்ரா மாடல். இந்த வண்டி வந்து 4 வீல் டிரைவ். இந்த வண்டியில் வந்து இந்த இன்ஜின் தான் வருது. 2 லிட்டர் டீசல் இன்ஜின் இது. TDI இன்ஜின் சொல்லுவாங்க. இந்த வண்டிக்கு தான் இப்போ நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் ஷீல்டு ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா அண்டர் ஷீல்டு ரிமூவ் பண்ணணும். இது ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஆயில் ட்ரைன் பண்ண முடியும். இந்த வண்டி அண்டர் ஷீல்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து T25 ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணால் தான் அண்டர் ஷீல்டு வந்து வெளியே எடுக்க முடியும். இந்த ஸ்க்ரூ தான் வரும். இது வந்து 25. ஃபஸ்ட்டு நம்ம அண்டர் ஷீல்டு தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம அண்டர் ஷீல்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இன்ஜின் ஆயில் தான் ட்ரைன் பண்ணணும். இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுற லொக்கேஷன் வந்து இங்கே தான் வருது. 19 போல்ட் வரும். அது லூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணணும். இது ரிங்கு போட்டு லூஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிட்டோம். இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் ஆகுது. இதுக்கப்புறமா ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும். ஆயில் ஃபில்டர் லொக்கேஷன் வந்து இங்கே தான் வருது. இந்த T30 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு வேக்கம் கண்ட்ரோல் யூனிட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ண முடியும். இந்த வண்டிக்கு ஆயில் ஃபில்டர் கேப்பு ஸ்பேனர் வந்து 32 பிட் வரும். அதை போட்டு தான் லூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஆயில் ஃபில்டர் கேப்பை வந்து லூஸ் பண்ணிட்டோம். ஆயில் ஃபில்டர் கேப் உள்ள ஆயில் இருக்கும். அது ஃபுல்லாக ட்ரைன் ஆகணும். அதுக்கப்புறமா தான் ஆயில் ஃபில்டர் கேப் வெளியே எடுக்கணும். இல்லைன்னா கீழெல்லாம் ஊற்றும். ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஃபில்டர் கேப் ஃபில்டரோட அசம்பிளியாக எடுக்கிறோம். இப்போ நம்ம இந்த வண்டிக்கு புது பார்ட்ஸ் வாங்கிட்டோம். எல்லா பார்ட்ஸும் ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கோம். இது ஆயில் ஃபில்ட்ரு. ஆயில் ஃபில்டரோட ரேட்டு பாருங்கள், 743 ரூபா வருது. இந்த வண்டிக்கு நம்ம ஏர் ஃபில்டரும் வாங்கிட்டோம். ஏர் ஃபில்டரோட ரேட்டு பாருங்கள், 805 ரூபா வருது. நம்ம ஏசி ஃபில்டரும் வாங்கிட்டோம் அந்த வண்டிக்கு. இது மூணுமே தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏர் ஃபில்டர் லொக்கேஷன் வந்து இந்த வண்டிக்கு இங்கே தான் வருது. இந்த வண்டிக்கு வந்து T25 ஸ்க்ரூ வரும் ஏர் ஃபில்டர் பாக்ஸுக்கு. அந்த ஸ்க்ரூ எல்லாமே லூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி எல்லா ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டோம். 2 ஸ்க்ரூ தான் லூஸ் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதேமாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதை லூஸ் பண்ணணும். எல்லா ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஏர் ஃபில்டர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணணும். பாருங்கள், 5 ஏர் ஃபில்ட்ரு. இதுதான் 5 ஏர் ஃபில்ட்ரு. ஏர் ஃபில்டர் பாக்ஸு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு சுத்தமாக போயிட்டுருக்கு. இதுதான் இந்த வண்டியோட புது ஆயில் ஃபில்ட்ரு. இதை தான் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணணும். இது பழைய ஓரிங்கு, இது புது ஓரிங்கு. 3 ஓரிங் வரும் மொத்தம். நம்ம ஆயில் ஃபில்டர் கேப் எல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா புது ஓரிங் ஃபிக்ஸ் பண்ணணும். புது ஓரிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரிங்க்கு எல்லாமே நம்ம இன்ஜின் ஆயில் தடவிட்டோம். அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கப்புறமா புது ஆயில் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஆயில் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம ஆயில் ஃபில்ட்ரு உட்கார வச்சிட்டோம். இப்போது இப்படி தான் பிட்டு ராட்ஷீட் போட்டு டைட் பண்ணணும். ஆயில் ஃபில்ட்ரு வந்து மீடியம் டைட்டு தான் வைக்கணும், ரொம்ப டைட் வைக்கக்கூடாது. ஏன்னா அது பிளாஸ்டிக் தான். இப்போ நம்ம ஆயில் ஃபில்ட்ரு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த வேக்கம் யூனிட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு ஒரே ஒரு T30 ஸ்க்ரூ மட்டும் வரும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஏர் ஃபில்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏர் ஃபில்டர் பாக்ஸ் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது, எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா புது ஏர் ஃபில்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது பழைய ஏர் ஃபில்ட்ரு, இது புது ஏர் ஃபில்ட்ரு. இந்த ஏர் ஃபில்டர் தான் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி தான் ஏர் ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணணும்.
நம்ம ஏர் ஃபில்டர் ப்ராப்பராக உட்கார வச்சுட்டோம். இதுக்கப்புறமா ஏர் ஃபில்டர் பாக்ஸ் கவர் பண்ணோம். நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸ் கவர் உட்கார வச்சுட்டோம். இதுக்கப்புறமா எல்லா ஸ்க்ரூ டைட் பண்ணணும். நம்ம எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணிட்டோம். ஆயில் ஃபில்டர் மாட்டிட்டோம். இதுக்கப்புறமா ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு. ஆயில் ட்ரைனேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ட்ரைனேட் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம். 19 வரும். இந்த ஆடி Q3ல ஏசி ஃபில்டர் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வண்டிக்கு ஏசி ஃபில்டர் லொக்கேஷன் வந்து இங்கே தான் வருது. இந்த கவரை ரிமூவ் பண்ணி தான் நம்ம ஏசி ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு 2 பிளாஸ்டிக்கில் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும். இது ரிமூவ் பண்ணி இந்த கவரை எடுத்துட்டு தான் நம்ம ஏசி ஃபில்டரை சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம இப்போ இந்த கவரை ரிமூவ் பண்ணுறோம். இந்த பிளாஸ்டிக் டோரு மாதிரி இருக்கும் லாக்கு, அதுக்குள்ளே தான் ஏசி ஃபில்டர் இருக்கும். ஏசி ஃபில்டர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏசி த்ரோ இருக்காது, கூலிங்கும் கம்மியாக தான் இருக்கும். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இப்படி லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தால் வந்துடும் ஏசி ஃபில்ட்ரு. இந்த வண்டியில் ஏசி ஃபில்ட்ரு சுத்தமாக போயிட்டுருக்கு, ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டுருக்கு. இது பழைய ஏசி ஃபில்ட்ரு, இது புது ஏசி ஃபில்ட்ரு. பாருங்கள், ஏசி ஃபில்ட்ரு ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ஏசி ஃபில்டர் தான் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி தான் ஏசி ஃபில்டர் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக் டோர் லாக் ஃபிக்ஸ் பண்ணணும். அதேமாதிரி லாக் பண்ணணும். இப்போ நம்ம லாக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா அந்த கவர் ஃபிக்ஸ் பண்ணணும். கவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் ஆடி Q3க்கு ஏசி ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த Q3க்கு கூலண்ட்டை தான் டாப் அப் பண்ண போகிறோம். இந்த வண்டிக்கு வந்து பிங்க்கு வரும் கூலண்ட்டு கலரு. இந்த கூலண்ட்டை தான் டாப் அப் பண்ணுறோம். இப்போ நம்ம கூலண்ட்டை வந்து டாப் அப் பண்ணிட்டோம். இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டோம். இப்போ விண்ட்ஷீல்டு வாஷர் ஷாம்பு தான் இப்போ ஆட் பண்ணுறோம். இதோட ரேட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வண்டியில் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். வண்டி ஓடிட்டு இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து 5 லிட்டர் ஊற்றிருக்கேன் இன்ஜின் ஆயில், 5W30. இப்படி தான் நான் அந்த ஆடி Q3க்கு இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஏசி ஃபில்ட்ரு, கூலண்ட் டாப் அப் பண்ணியிருக்கேன். வைப்பர் ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.